லைஃப் ரொம்பவே போரிங்கா இருக்கு இல்லைங்க. நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஸ்டோரியில வர ஹீரோக்கும் தான். ஹீரோவோட பேரு அர்ஜுன், வயசு 29, சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காங்க. எப்பவும் போல மண்டே ஆயிடுச்சு, 6:30 கலரம் அடிக்குது, தூங்கி அம்மையும் எந்திரிக்காமையும் அலர்ட்ட ஸ்னோஸ்ல போட்டு விட்டுட்டு அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டே மேல இருக்கிற சீலிங் வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மேல இருக்கிற ஒரு பெயிண்ட் அப்படியே லைட்டா அது பீல் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்குதுங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு ரியலைஸ் ஆகுது, சே நம்மளுக்கு மட்டும்தான் வாழ்க்கை ரொம்ப போரிங்கா இருக்குன்னு பார்த்தா நம்ம சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸ் கூட வாழ்க்கை ரொம்ப போர் ஆயிடுச்சாட்டு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாருங்க. ஆமாங்க, எப்ப பார்த்தாலும் அதே தானே. நம்மளுக்கு மண்டே ஆயிடுச்சுன்னா அவசரம் அலாரம் வைக்கிறது, ஆஃப் பண்றது, எந்திரிக்கிறது எல்லாமே வந்து பண்ணாமையும் ஆஃபீஸ்க்கு ஓடுறது, லஞ்ச் டைம்ல போயிட்டு யூஸ்லெஸ்ஸா இருக்கிற சோசியல் மீடியா போஸ்ட் எல்லாத்தையும் பாக்குறது, மீட்டிங் அட்டன் பண்றது, மறுபடியும் டிராபிக்ல அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு வர்றது, சாப்பிடுறது, யூடியூப் பாட்டு, தூங்காம தூங்குறது, எத்தனை வேலை இருக்குது நம்மளை சுத்தி. இதே மாதிரிதான் அர்ஜுனோட லைஃப் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சுங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு அழகான காட்டுக்குள்ள, ஒரு மலர் நிறைந்த காட்டுக்குள்ள நிறைய வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் பறந்துட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு நிறைய ஹாபிஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா எப்ப இந்த லைஃப்குள்ள வந்தாரோ அது ஹாபிஸ் எல்லாமே மறந்தாச்சு. அவருக்கு வந்து ஃபேஸஸ் வந்து ஸ்கெட்ச் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதுக்கப்புறம் எமோஷனலை வந்து கேப்சர் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், பெயிண்டிங்ஸ் எல்லாமே பிடிக்கும். அது எல்லாத்தையுமே தொட்டு அவங்களுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சுங்க எப்ப இந்த லைஃப்குள்ள வந்தாங்களோ. அதை விட்டு அவங்களுக்கு அப்படியே மெல்ல மெல்லமா எந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபுல் ஃபினிஷ்டு இல்லாத ஒரு சாப்பாடு, அரைகுறையான ஒரு சாப்பாடு, நிம்மதியான ஒரு தூக்கம் இல்ல, எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கிற மாதிரி இருக்கிறது, மனசுக்குள்ளேயும் அது மாதிரி அரைகுறையா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்னது, ஃப்ரைடே நைட்ஸ் ஆச்சு அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் மாரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் அரைகுறையா பார்த்துட்டு தூங்குறது, ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃப் வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. எப்படியோ ஒரு வாழ்க்கை போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஃப்ரைடே ஆனா இப்படி ஆகுது, மண்டே ஆனா அப்படி ஆஃபீஸ்க்கு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து காதுக்குள்ள ஒரு அசரி சொல்ற மாதிரி, என்ன அர்ஜுன் உன்னோட வாழ்க்கை ரொம்பவே போரிங்கா போயிட்டு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி 3 டைம் அவர் காதுக்குள்ள கேக்குது. அதுக்கப்புறமேல தான் அவர் வந்து ரியலைஸ் பண்றாங்க. வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பர்டைசர் அகாடமில டாப்ல இருக்கக்கூடிய ஐடி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பண்டல்டு கோர்சஸ் கிரியேட் பண்ணி நம்ம அகாடமி கோர்சஸ்ல வந்து போட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐடியில் வந்து நான் நல்லா பூம் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எல்லா கோர்சஸை செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காம அதையுமே செக் பண்ணி பாருங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் டைம் ஆச்சுங்க. அவனோட அப்பார்ட்மெண்ட்னா அமைதி, அப்படி ஒரு அமைதி. அவங்க கிட்ட காதுல கேட்கறது வந்து மேல ஃபேன் ஓடிட்டு இருக்கு, அதோட சவுண்டு. அப்ப எப்ப பார்த்தாலும் கீபோர்ட் டைப் பண்ண அந்த சவுண்ட் மட்டும்தான் அவன் காதுல கேட்டு இருக்குது. அவ்வளவு அதான் வாழ்க்கையோட இசையா. எப்ப பார்த்தாலும் இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்குது, டைப் பண்றோம், ஃபேன் ஓடிட்டு இருக்குது, கீபோர்ட்ல டைப் பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர நம்மளுக்கு யார் எதுவுமே காதுல கேட்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இருப்பான். அப்பப்ப அவங்க அப்பா ஃபோன் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்கன்னா, என்னப்பா எப்படி இருக்க, சாப்பிட்டியா, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, சரி எது பண்ணாலும் பார்த்து சோதானமா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிரும். அதுக்கப்புறமேல என்னடா நம்ம பெருசானது இதுக்காக தானே, இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையா, வேலைக்கு போறோம் அம்மா அப்பா இவ்வளவுதான் பேசுறாங்க, அதுக்கு மேல எதுவும் இல்ல, ஒரு மாதிரியா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் எப்பவோ வாங்கி வச்ச லேப்டாப்ல ஓல்டு மெமரிஸான அவனோட காலேஜ் டைம்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து பார்க்கறான். பார்க்கும்போது அவன் ஓவிய போட்டியில் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல எல்லாமே வந்து பிரைஸ் வாங்கியிருப்பான். அப்ப அந்த பிரைஸுக்கு கிடைக்கும் போது அவன் ஃபேஸ்ல இருந்த ஹாப்பினஸ், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கும் போது அவனுக்கு இருந்த அந்த ஹாப்பினஸ், அதே மாதிரி காலேஜ் வந்து பிரேக் டைம் கிடைச்சிருச்சு, இல்ல ஏதோ ஒரு டைம் வந்து கட் அடிச்சுட்டு போனாங்க அப்படின்னா கேன்டீன்ல போய் சூடா அப்பப்ப அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது, அந்த ஒரு ஸ்மெல்லு, அப்ப செய்யும் போது அந்த ஆயில் ஸ்மெல் எல்லாம் வரும்ல, அது எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி கண்ணை மூடி இமேஜின் பண்ணி அவன் அந்த உலகத்துக்குள்ளே போற மாதிரி போயிட்டான். அப்பவே இன்னொரு குரல் கேக்குது, என்ன நீ மாதிரி அதுக்குள்ளேயே போற, அவ்வளவுதான் உனக்கு, நீ எல்லாம் பெருசாயாச்சு, மாதிரி திருப்பி அதெல்லாம் நினைச்சு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, உனக்குள்ள கொழுந்து விட்டு எரியுத்தியே முதல்ல ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு இருந்து அவனே ஆஃப் பண்ணி விட்டுருச்சுங்க. ஒரு சண்டே மார்னிங் அர்ஜுன்னால இது எல்லாத்தையுமே தாங்கவே முடியல. அப்படியே மனசுக்குள்ள ஒரு மாதிரி பொசிங்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உதறிட்டு ஒரு பூங்காக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் போறான். அப்படியே ஸ்கை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஆரஞ்சு பிங்கிஸா இருக்கிற மாதிரி இருக்கு. அவன் மனசுக்குள்ள ஒரு அமைதி, அப்படியே அந்த பேர்ட்ஸோட இசைகள் எல்லாத்தையுமே கீச்சுன்னு கத்துற சவுண்ட் எல்லாத்தையும் கேட்டு அப்படியே வெறும் கல்ல நடந்து போய் ஒரு சேர்ல அவனுக்கு உட்காரா. மனசுல இருந்து எந்த விதமான தாட்டுமே இல்லை, அப்படியே வெறும் எம்டியா இருக்கு. கையில வந்து சூடான ஒரு கப் காஃபி இருக்கு, அது குடிச்சிட்டே கொஞ்ச நேரம் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவன் உட்காந்துட்டு இருந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர் வந்து உட்கார்றாரு. நல்ல நீளமான வெள்ளை தாடி, வெள்ளை முடி எல்லாம் வந்துருச்சு, ஒரு எளிமையான ஷர்ட் தான் போட்டிருக்காரு. அவர் வந்து அந்த அர்ஜுன் பார்த்துட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, என்ன தம்பி நீங்க தான் தொலைச்சிட்டீங்களா, தேடுறீங்களா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அர்ஜுன் வந்து சொல்றா, நான் தேடுறதே விட்டுட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நானும் ஒரு காலத்துல ஓவியனா தான் இருந்தேன், பணத்துக்காக என்னோட வாழ்க்கையை வந்து இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உரையாடல் வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே நீடிச்சு போகுதுன்னே சொல்லலாம். கடைசியில அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அர்ஜுனோட காதுல வந்து விழுந்துச்சு, வாழ்க்கை வந்து உனக்கு சலிப்பு தட்டியும் தம்பி, எப்பன்னு பாத்தீங்கன்னா நீ நாளைக்காகன்னு உன்னோட இதை வந்து நீ பார்க்க ஆரம்பிக்கல. சோ எதா இருந்தாலுமே வந்து பிரசன்டா இருக்கிற லைஃபை வந்து நீ என்ஜாய் பண்ணி வாழ்ந்தா மட்டும்தான் உன்னால் இன்னைக்கு நீ நிம்மதியா வாழ முடியும். நீ நாளைக்குன்னு பாட்டு இருந்தீனால அன்னைக்கு உன்னோட லைஃப் நீ தொலைச்சிட்டேன்னு அர்த்தம் அப்படிங்கிறது மட்டும் நல்லா பசுமர தாணில அடிச்சது போல அவன் மனசுல பதிஞ்சிச்சுன்னே சொல்லாங்க. இந்த இதெல்லாம் பார்க்க
பார்க்ல நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவன் ரூமுக்கு போய் மேல அலமாரியில வந்து அவன் ஃபர்ஸ்ட் வச்சிருந்த டிராயிங் புக்ஸ், டிராயிங் திங்ஸ் அது எல்லாத்தையுமே இருந்ததை எடுத்து தூசி தட்டி எடுத்து பார்க்கறான். அவனுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வரைய ப்ராக்டிஸ் பண்றான். 2-3 வருஷம் கேப்பா நாங்காட்டிக்கு என்ன ஆச்சுன்னா அவனுக்கு கரெக்டா வரல. அப்புறம் அப்படியே அதே மாதிரி மனசுல நின்று நினைக்கிறானோ அதை கொண்டு வரணுங்கிற போய் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். டைம் பாத்தீங்க அப்படின்னா 2:15 ஆயிடுச்சு. ஆனா அந்த 2:15 ஆனது அவனுக்கு ஒரு பெரிய இதாகவே தெரியல. ஒரு பெரிய காரியத்தை வந்து சாதிச்சிட்ட மாதிரி அவனுக்கு ஒரு மைண்ட்ல வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நிம்மதி எல்லாமே கிடைச்சதுன்னே சொல்லலாம். இவ்வளவு நாள் இல்லாத இருந்ததை வந்து அந்த ஒரு நைட்டு அந்த இவர் பெரியவர்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவன் மறுபடியும் இவனுக்கு பிடிச்ச அந்த டிராயிங் எடுத்து அதை கிரியேட் பண்ணி அவனுக்கு கரெக்டா வந்ததன் மூலமா அவன் வந்து ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சிட்டான்னே சொல்லாங்க. எப்பவுமே சலிப்புங்கிறது வந்து பாத்தீங்க இங்கதான் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. அது வந்து தொடர்பு இல்லாம இருக்கிற போது தான் நம்மளுக்கு அந்த சலிப்பே வந்து ஏற்படும். இதுக்கப்புறமா அர்ஜுன் என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னா ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு ½ hour வந்து அவனுக்கு பிடிச்ச ஓவியத்தை வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய வரைஞ்சு அவன் ரொம்ப சீக்கிரட்டாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான். வெளியே அவுட் சைட் கிடைக்கிற ஃபுட் எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிட்டு அவனுக்கு அவனே வீட்டுல சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தேவையில்லாம இருந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் டேபிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து புத்தகம் படிக்கிற மாதிரி ஒரு ஓவியம் வரைஞ்சிருந்தான். அதை வந்து அவன் டேபிள் மேல வச்சுட்டு இருக்கிறான். அவன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த கோவொர்க்கர் வந்து பார்த்துட்டு வாவ் இந்த இமேஜ் நீயா வரைஞ்ச செமையா இருக்கு, நீ எங்காச்சும் கண்டிப்பா போட்டிருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டிட்டு போயிட்டாங்க. அந்த நீ எங்காச்சும் போட்டிருக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து அவன் மனசுக்குள்ள அதை ஒழிச்சுட்டே இருந்துச்சுங்க. அவன் கூட ஒர்க் பண்ண கோவொர்க்கர் வந்து மீரா இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச எங்கேயோ வந்து டிராயிங் காம்படிஷனுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. இவன் வந்து ஃபர்ஸ்ட் தயங்கினான். மீரா வந்து அர்ஜுன் சென்ட் பண்ணி விட்டாச்சு. நான் மறுபடியும் எப்படா போய் இது ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்குள்ளேயே ஒரு சிரிப்பு, ஏன் நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதா, என்ன பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி விட்டாங்க. அப்போ அவன் என்ன மாதிரி வரைஞ்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய லெவலில் இல்லை, ஒரு மீடியம். இப்போ யார் வந்து ஃப்ரெஷரா டிராயிங்ல வந்து வளர்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு காம்படிஷன். அதுல வந்து செலக்ட் ஆகிறவங்களை தூக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி, டிராயிங் எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும்ல, அதுல வந்து போட்டுருவாங்க. யார் வரைஞ்சாங்களோ நல்லா இருந்து பிரைஸ் வாங்கியிருக்கோம் அவங்களோட டிராயிங்ஸ். ஸோ அர்ஜுன் எந்த மாதிரி வரைஞ்சு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்மகன் வந்து அந்த செவத்தை பார்த்து சும்மா வெறுமனே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த செவத்துல இருக்கிற பெயிண்ட் அப்படியே உறிஞ்சு வருது. ரொம்ப நாள் செவர் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஃபேட் அவுட் ஆகி ஒரு மாதிரி டல்னஸ் வர ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு இமேஜ் வந்து அவன் வரைஞ்சு அனுப்பிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, உங்களோட டிராயிங் வந்து எங்களோட எக்ஸிபிஷன் வைக்கிறதுக்கு செலக்ட் பண்ணிருக்கோங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. படபடன்னு அடிக்குது அவனுக்கு இதயம். என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு அவன் இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்து அவன் ஃபீல் பண்ணியே. அதுக்கப்புறமா அந்த கண்காட்சி இவனுமே வந்து போய் பார்க்கறான். நிறைய மக்கள் வந்து திரண்டு வந்திருக்காங்க அந்த ஓவிய கண்காட்சி எல்லாமே பார்க்கறதுக்காக. இவங்க வரைஞ்சு வச்சிருந்த இந்த ஓவியத்தை வந்து அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள போட்டு அப்படியே செவத்துல மாட்டி வச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்களோட டிராயிங்ஸ் பார்த்துட்டு நல்லா பெருமையா பேசிட்டு போகையில இவனுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ ஒரு வயசான பெண்மணி வந்து சொல்லிட்டு போறாங்க, உன்னோட டிராயிங்கா தம்பி இது ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையும் இதே மாதிரிதான் வெறுமையா இருந்துச்சு, நான் எப்ப இந்த தோட்ட வேலையை செய்ய ஆரம்பிச்சோனோ அது வரைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமேல் தான் அர்ஜுனுக்கு வந்து ஒரு உண்மையே புரியுது. கலை உலகில வந்து மாத்தருக்கு எதுவுமே இல்ல, சாதாரண ஒரு ஆன்மா வந்து நான் அதை பார்த்து உணர்ந்து ஃபீல் பண்ணி பேசுறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை ஃபீல் பண்றான். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவன் வாழ்க்கை பெருசா அவன் நினைச்ச மாதிரி எதுவுமே மாறலிங்க. ரொம்பவே வேலை மறுபடியும் போரிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பில்லு ஏகப்பட்ட பில்லும் வந்துட்டே தான் இருந்துச்சுங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாவே அவனுக்கு இருந்துச்சுங்க. அப்புறம் வார வெள்ளிக்கிழமை வர எல்லா போட்டியிலுமே கண்டிப்பா வந்து அவன் வரைஞ்சு சென்ட் பண்ணிட்டே இருந்தான். புதுசா நிறைய ஓவியர்களை வந்து அவன் கண்டுபிடிச்சான். எல்லாத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணா, பேசினா, பழகுனா. இவன் வரைஞ்சது எல்லாத்தையுமே வந்து போஸ்ட் பண்றதுக்காக இன்ஸ்டால ஒரு பேஜ் வந்து ஓபன் பண்ணான். ஸோ அதுலயும் இவன் வரைஞ்சு போடுறது பார்த்து நிறைய மக்கள் அவனை பாராட்ட அதுமே அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துட்டு இருந்துச்சுங்க. கடைசியா அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமேல தான் ரியலைஸ் பண்றா, வாழ்க்கை நம்மளுக்கு வந்து சலிப்பா மாறல, நம்ம தான் வாழ்க்கையை சலிப்பா மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்களோட சிரிப்பு சத்தமாகட்டும், மழையின் சத்தமாகட்டும், காப்பியினோட மனம் ஆகட்டும் அப்படின்ட்டு ஒன்னொன்னா ஆத்மார்த்தமா அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப நேரம் நைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் அப்படியே காலையில மார்னிங் ஃப்ரெஷ்ஷா வர அந்த சூரியன் அப்படின்னு சொல்லி சின்னதா இருக்கிற விஷயங்களை கூட அவன் வந்து ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு ஒரு சாதாரணமா நடந்த நிகழ்வு எல்லாமே வந்து ஒரு அத்தியாயமா மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு வருஷம் கழிச்சு அர்ஜுனுக்கு ஹாப்பி பர்த்டே வந்தாச்சுங்க. வயசு 30 ஆயிடுச்சு. ஸோ அவனுக்கு அவனே வந்து ஒரு லெட்டர் எழுதிக்கிறான். அன்பு அர்ஜுனே, நீ இவ்வளவு நாள் வாழ்க்கையை வந்து சலிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்க்கை மேல தூக்கி பழி போட்டு இருந்த. ஆனா அந்த வாழ்க்கை வந்து உன்னை நல்லா மீனிங்ஃபுல், நல்லா டெப்தா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு இப்படி இருந்திருக்கு. நீ அந்த பார்வையில பார்க்காத வரைக்கும் உனக்கு வாழ்க்கை வந்து ரொம்பவே சலிப்பா தான் இருந்திருக்கும். ஒரு பொருளற்ற உணர்வு, லைக் ஆகட்டும், ஷேர் ஆகட்டும், நல்லா ஹை போஸ்டிங் வரணும் அப்படிங்கிற ஆசையாகட்டும், இதெல்லாம் தான் உனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் நீ நினைச்சிட்டு இருந்த. ஆனா உண்மையான சந்தோஷம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை வந்து உருவாக்குறதும் மற்ற மனிதர்களோட இணையும் போதுதான் உனக்கு வந்து உண்மையான சந்தோஷமே கிடைக்குங்கிறத நீ மறந்துட்ட. வாழ்க்கை வந்து எப்பவுமே மீனிங்ஃபுல்லா இருக்காது. நீ எப்ப வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுட்டு டெப்தா உன் இதயத்து வரைக்கும் கொண்டு போறியோ அது வரைக்கும் வாழ்க்கை உனக்கு சலிப்பா தான் இருக்கும். எல்லாமே வந்து நீ பாக்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா முடிக்கிறாங்க. இப்படிக்கு
அன்புடன் புதிய அர்ஜுன் அப்படிங்கிற. ஆமாங்க, அர்ஜுனுக்கு அர்ஜுனே வந்து 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் வாழ்க்கை பற்றி ஒரு அளவு புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அவனுக்கு அவனே எழுதின லெட்டர் தாங்க அது. வாழ்க்கை வந்து உண்மையிலேயே சலிப்பானது இல்லைங்க. நம்ம அது உணராம இருக்கும்போதுதான் நமக்கு வாழ்க்கை ரொம்பவும் சலிப்பா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரியே வேற யாராவது லைஃப் இஸ் வெரி வெரி போரிங் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்கன்னா மறக்காம நம்மளோட வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம வீடியோ பார்த்து எல்லாத்துக்குமே லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் மீனிங்ஃபுல்லா இருக்கட்டும். உங்களுக்கு வேற எந்த மாதிரி டாபிக்ஸ்ல வந்து வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது மறக்காம உங்களுக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோஸ்ல வரும்போது கண்டிப்பா நம்ம அதுவே வந்து பேசி போட்டுடலாம். இதே மாதிரி தொடர்ந்து சூப்பரான ஒரு சக்சஸ்ஃபுல்லா லைஃப் வந்து பூஸ்ட் அப் பண்ணி நல்லா மோட்டிவேட்டா இருக்கிற மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும்னு வச்சுக்கோங்க. மறக்காம நம்மளோட எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஸ்டுடியோ தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டே விச்டைமென்ட் ஸ்டுடியோ அவைலபிளா இருக்குங்க. அங்க வந்து A to Z செட்டப் எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறதுனால நீங்க பாட்காஸ்டிங் பண்ணிருக்க இன்டர்வியூ பர்பஸ்க்குன்னு எல்லாத்துக்குமே நம்மளோட ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஸ்டுடியோ பத்தின டீடைல்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.